ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன், விவேக் பிரசன்னா மற்றும் ஜான் கோக்கன் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பிளாஸ்ட். இந்த படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப பாப்புலரான டைட்டில். உங்களுக்கே தெரியும், ஜனநாயகத்தோட பிளாஸ்ட். ஸோ அதுலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் பிளாஸ்ட். இந்த பிளாஸ்ட்னு பேர் வச்சதுனால என்ன முதல்ல இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து எக்கச்சக்கமாக எகிரிடுச்சு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் ஒரு கராத்தே கிளாஸ் காமிக்கிறாங்க. கராத்தே மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. அவருடைய பிள்ளையுமே தற்காப்பு கலை சொல்லி வளர்க்குறாரு. பிள்ளையும் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுது. அவர் சொன்ன தற்காப்பு கலையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தனக்காணி வந்தால் மட்டும் நம்ம போராடக்கூடாது. யாருன்னு பேர் தெரியாதவங்க, ஊர் தெரியாதவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணி போராடணும். அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து அபிராமி அமைதியான முறையில் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம சமாளிக்கணும், அடுத்தவங்களுக்கான தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. அது பொது பிரச்சனையா, அது வீட்டு பிரச்சனையா என்பதை தாண்டி அந்த பிரச்சனை எப்படி இந்த ஃபேமிலி, அப்பா அர்ஜுன், அம்மா அபிராமி, பொண்ணு பிரீத்தி முகுந்தன் எப்படி கையாண்டாங்க, அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிற சொல்றதுதான் இந்த பிளாஸ்ட் படத்துடைய கதை. படத்தின் நாயகன் அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு போடுறாங்க. ஆரம்பத்துல இனத்தை ஆக்ஷன் பண்ணியிருக்க போறாப்ல அப்படின்னு நினைச்சா நீங்க நம்ப மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஷன் கிங் எப்படி இருந்தாரோ அதே வைப்பு, அதே ஸ்பார்க்கு, அதே எனர்ஜி வந்து நிக்கிறாருங்க மனுஷன். நம்மளால அவர் வயசுல வந்து 90 டிகிரி காலை தூக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்குறாருங்க. முழுக்க அர்ஜுன் சாருடைய டேட் கிடைச்சிச்சு. முழுக்க அவருக்கானிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சுபாஷ் கே ராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் 2020 பிக்கெஸ்ட் ஆக்ஷன் மூவியா வந்து இந்த படம் அமைஞ்சிச்சு. அப்படி இருக்குங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். ரொம்ப யதார்த்தம். அர்ஜுனு இவ்வளோ வயசாயிடுச்சு, பறந்து அடிக்கட்டும், தூக்கி போட்டு மிதிக்கட்டும் அப்படிலாம் இல்லை. கரெக்டாக வந்து அவங்க வந்து வெட்ட வர்றாங்க, அது எப்படிலாம் பிளாக் பண்ணணும், பிளாக் பண்ணுறவங்க எப்படிலாம் தப்பிக்கணும், அவனை எப்படிலாம் வந்து படுக போடணும், இதுதான் அவருடைய மோட்டாவாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த ஃபைட்ஸ் எல்லாமே ரியலாக ஒரிஜினலாக தத்ரூபமாக இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அம்மா யாருடா அப்படின்னு சொல்கிறத ஒரு வரியில வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதை சொன்னால் கூட மைல்டு ஸ்பாய்லர் ஆயிரும், ஆனால் சொல்லி ஆக வேண்டிய சொல்லலை. அர்ஜுன் வந்து கிட்டத்தட்ட 53 ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தோத்துருப்பாரு. அர்ஜுனுடைய தம்பி வந்து விவேக் பிரசன்னா, அவங்க வந்து அண்ணன் பொண்ணுகிட்ட சொல்றாங்க 53 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் தோத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த தோத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எந்த மேட்ச்லயும் தோக்கல அப்படி சொல்லுவாங்க. யார்கிட்ட தோத்தாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகக்கார கேட்குறாங்க. அப்ப சொல்றாங்க, அது யார் தெரியுமான்னு சொல்லிட்டு, அது உங்க அம்மா கிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வரியிலேயே அம்மாவும் கராத்தே ஃபைட்டர் அப்படிங்கிறத சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாப்ல. நம்மளுக்கே எதிர்பார்க்க முடியாது. இது பயங்கரமான மைல்டு ஸ்பாய்லரு, இருந்தாலும் உடச்சு சொல்லிடுறேன். அந்த இடத்துல அபிராமியை காமிப்பாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஃபைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பயே வந்து இது வந்து ஒரு கராத்தே ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காரு படத்தினுடைய இயக்குனர். அபிராமி இதே அர்ஜுன் சாரோட 2000 வந்து வானவின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி, நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல பேரா சேர்ந்துருக்காங்க. ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் எந்த மாதிரிலாம் சண்டை போடுவாங்களோ அந்த டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்லுவாரு மகளை பார்த்து, உங்க அம்மா வந்து நீ பிறகுறதுக்கு முன்னாடி வர என்னை தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எப்போ நீ பிறந்தியோ ஆஃப்னு சொல்லுவாங்க. ஒரு தோசை வந்து முன்னாடி போய் மகளுக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காண்டி இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் யதார்த்தமா ஒரு வீட்லயும் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாவே இருந்துச்சு. ரெண்டுடைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அபிராமி வந்து இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட 15 கிலோ கிட்ட எடை குறைச்சு, ஃபைட்டுக்காண்டியே எடை குறைச்சு ஃபைட்டும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. சும்மா அவங்க சேலை கட்டிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்துறாங்க ரவுடிங்க. ஸோ அதெல்லாம் சமாளிக்கிற விதம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் பிளாக் பண்றது, அவங்களுக்கு வந்து கத்தியை தீட்டு வராங்க அப்படி நிற்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நினைப்பீங்க, என்னடா கத்தியை தீட்டு வரவங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. அந்த கராத்தே கொடுத்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, சமாளிச்சிடலாம், இவன் கத்தி தானே தீட்டு வரான், துப்பாக்கி தீட்டு வரல, அவன் சமாளிச்சலாங்கிறதுனாலதான் அவங்க அப்படி முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன இப்படி அப்படிலாம் சொல்றாங்க, ஆனால் அது கிடையாது. அந்த கேரக்டரே வந்து அந்த மாதிரி. அவங்க வந்து கராத்தேல வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. யார் வந்தாலும் தூக்கி போட்டு அடிச்சு பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம் ஒரு லெவல்ல இருக்காங்க. 10 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் வந்தாங்க, அவங்க மனநிலை நான் இவங்கள பிளாக் பண்ணிடுவேன்,
நான் இவங்களை வந்து இந்த இடத்த விட்டு நகர விடாம பண்ணிடுவேன். அந்த கான்ஃபிடென்ஸை வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காங்க அபிராமி. ரொம்ப மேலேயும் போகாமல் ரொம்ப கீழே வராமல் யதார்த்தமாக பண்ணாங்க. பொண்ணா நடிக்கிற பிரீத்தி முகுந்தன் அழகு அவ்வளோ பெரிய அழகுங்க. அந்த அழகையும் மீறி ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவங்க பண்ணின எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மாசாக இருக்கும். பயங்கரமாக ஹீரோயிசம் பண்ணி உமனிசம் பண்ணுற கேரக்டர் மாதிரி கொண்டு போகாமல் ஒரு குடும்பத்திலேயே ஒரு மகள் வந்து இந்த மாதிரி கராத்தே கிட்ட வளர்ந்தாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க. அவங்க ஃபைட் பண்ணுற விதமும் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கட்டத்தில் நைட்டில் போய் அப்பாவுக்கு வந்து அவங்க மெடிக்கல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. அப்பா போய் மாற்ற போகும்போது அம்மா போகும்போது அம்மாட்ட சொல்றாங்க, நீ போகாதம்மா, நான் அப்பா போய் மாத்தி வரேன், நான் போறேன் பாவ மாத்தன்னு சொல்லிட்டு போற விதம் எல்லாமே ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மகன்னா இப்படிதான் இருப்பாங்க. அந்த கேரக்டர் பிரீத்தி மோகன் அவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு தான் அந்த படத்தை அப்படியே கேரி பண்ணி தூக்கிட்டு வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணோடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஹீரோயிசம் இல்லை, அழகா ஒரு சுடிதார் தான் போட்டிருக்கோம், ஒரு சின்ன செயின் போட்டிருக்கோம். அந்த சின்ன செயின் பறிக்க வர்றான், அவனை எப்படி தடுக்குது, எல்லாமே அருமையான டீட்டெயில் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காங்க பிரீத்தி மோகன். ஒரு கட்டத்துல ஒரு வீட்லயுமே இந்த பிரீத்தி மோகன் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வளர்த்தோம்னா, இப்பெல்லாம் இந்த 20 நாளா நடக்கிறதுல பிரச்சனை, கோயம்புத்தூர் பிரச்சனை, திருப்பூர் பிரச்சனை, அங்கங்க பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கா இல்லையா, திருச்சியில பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு ஆசை நம்ம மனசுல வந்துருச்சு. ஒரு வீட்லயும் இந்த பொண்ணு மாதிரி வளர்க்க கூடாதா, வளர்த்தோம்னா எப்படி அது வந்து ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு எப்படி எவ்வளவு ஒரு விஷயங்கள்லாம் சமாளிக்குது, என்ன தற்காப்பு கலைக்கு என்ன 1 கோடி ரூபாயா செலவழிக்க போகுது, ஏன்டா ஒரு வீட்டுல வந்து ஏன் கத்துக்க கூடாது அப்படிங்கிறத செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கு இந்த படத்துடைய சீன்ஸ். எனக்கு இப்ப நடக்கிற அரசியல் பாலிடிக்ஸ், இதனால வந்து சிஎம் குறை சொல்றது, இதனால வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொல்றது, இதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதுல இதெல்லாம் வந்து நடக்காதுல்ல. எனக்கு மனசுல ஒரு விருப்பமே வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, இந்த 2026 மே மாசம் இந்த படத்தை பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த படத்தை பார்த்தாங்க ஒரு அப்பாவுக்கு வந்து சரி இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துட்டோம்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா 2046 மேல எந்த குற்றமே நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பேராசை வந்துருச்சு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமா நடக்கிறது தடுக்கப்படும். ஒரு பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்ணும்போது அவ எந்த மாதிரி தற்காப்பு பண்ணணும், எந்த மாதிரி அதை தடுக்கணும், இதெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கே எந்த தகப்பனாவது யோசிச்சு, நான் நினைச்ச மாதிரி எந்த தகப்பனாவது நினைச்சிட்டா 2046 சூப்பரான தமிழ்நாடு கிடைச்சிரும். எந்த சந்தேகமே கிடையாதுங்க, அது மட்டும் உண்மை. பட்டு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு, கரெக்டா? ஸோ அது மாதிரி அவன் திருந்தி ஆகணும். 2 விஷயம்தான் இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும்னா. திருந்தணும். திருடன்னா திருடன் மட்டும் இல்லை, இந்த கற்பழிக்கிறவன், இந்த பாலியல் சீன்கள் பண்றவன், இவெல்லாம் திருந்தணும். அவெல்லாம் திருந்துனா இந்த பிரச்சனை நடக்காது. அப்படி இல்லையா, ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமா, எதற்கும் துணிந்தவளா, என்ன வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு துணிந்தவளா இருந்தாங்கன்னா, அதுக்கும் அந்த அரசாங்கம் வந்து முழுசா வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா 2046 ஒரு அருமையான ஒரு குற்றமற்ற ஒரு எப்படி சொல்றது, எந்த குற்றமும் நடக்காத ஒரு தமிழ்நாட்டை பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது வந்து எனக்கு வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் மனசுக்குள்ள பட்டதாது. இந்த படத்தோடைய நாட்டு வந்து அந்த மாதிரி எனக்கு தோண வச்சுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய தகப்பனுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப நல்ல விதமாக அமையும் தமிழ்நாடு. ஸோ இது வந்து இந்த ரிவ்யூவுக்கு மேலே நான் அதிகமாக பேசிட்டேன். படத்தில் இந்த மாதிரி நடந்ததுக்கே இது வந்து நேரில் இந்த மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்குன்ற ஒரு உணர்ச்சி பொங்க சொன்னது தான். ஸோ இதை நீ யாரும் கருத்தில் வச்சுக்கிறாதீங்க. ஓகே, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னா காமிக்கும் போதே இவன் தாண்டா வில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாப்ல இன்ட்ரோல் போர்ஷன் கிட்டால. இப்படி ஒரு இதை எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன், செம்ம என்ட்ரி. ஏன்னா ஜெயிலர்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாப்ல இல்லை நம்ம சிவராஜ், அது மாதிரி வந்து இதுல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு விவேக் பிரசன்னா. வேற டைமென்ஷன்ல அவங்க காமிச்சிருப்பாங்க. அவனும் மனுஷன் பின்னிட்டாப்புல. சித்தப்பா ரோல் என்ன செய்ய போறாப்புலங்கிறது முன்னாடியே கொஞ்சம் கெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைங்க, நான் வேற பண்ண போறேன்னு சொல்லிட்டு செம்மையா பண்ணியிருக்காப்புல. வில்லன் இந்த படத்துல வந்து கார்பரேட் வில்லன், வழக்கம் போல வந்து கார்பரேட் வில்லன் என்ன பண்ண போறாரு, மலையில இருக்கிற 1000 பேரை வெளியேற்றிட்டோம்னா அங்க கனிமம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அரைச்சது வந்து மனசுக்குள்ள ஒட்டலை. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் தான். வேற ஏதாவது நாட்டு எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா
அர்ஜுன் போட்ட உழைப்புக்கு, அபிராமி போட்ட உழைப்புக்கு, பிரீத்தி முகுந்தன் போட்ட உழைப்புக்கு படம் வந்து வேற லெவல்ல பேசப்பட்டிருக்கும். 2026ல பெஸ்ட் ஆக்ஷன் மூவி தமிழ் சினிமா வந்து பிளாஸ்ட் தான். அதுல சந்தேகமே கிடையாது. நான் அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுட்டாங்க. ஆனா அதே இது ரொம்ப ஓவர் டூ ஆயிடுச்சு. ஓவர் டூனா ஃபைட்லாம் 10 நிமிஷம் நடக்குது. அர்ஜுன் சார் கிடைச்சவங்கன்னா என்ன பண்ணுறது தெரில, ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்புல. அதுக்கு அர்ஜுன் சார் ஃபிட் ஆனாரு. படத்தோட மைனஸ் என்னன்னா, படத்தில் ஃபைட்ஸ் எல்லாம் ஓவர் டூங்க. அதிகமாக வந்து ஃபைட்ஸ் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபைட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போகிற விஷயத்துல வந்து கொஞ்சம் லேக் அடிச்சிருச்சு. படத்தோட வில்லன் ஜான் கோக்கன் வழக்கம் போல கார்பரேட் உட்காந்த இடத்துலயே சிரிக்கிறது, முறைக்கிறது, அவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது. ஸோ இதுதான் அவருடைய ரோலு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சின்ன குட்டி வில்லன் இருக்காங்க, உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அதில் இன்னொரு குட்டி வில்லன். ஸோ அந்த குட்டி வில்லன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக இருப்பாப்புல, இது பண்ணுவாப்புல, ஒரு ஆளே 200 பேர் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டாந்துருப்பாங்க. வில்லன் வந்து ஹீரோவுக்கு வந்து பயங்கர ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியாது, படம் வந்து பாபநாசம் 2 வந்து தமிழ்ல பண்ணா எப்படி இருக்குமோ ஸோ அதைத்தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. பாபநாசம் படத்தை இன்னொரு வெர்ஷனா பண்ணா எப்படி இருக்குமோ அதுதாங்க பிளாஸ்ட். பாபநாசம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒருத்தைய கொன்றா, அதே பொண்ணு வந்து கொன்றா, அவள் மாட்டிக்க கூடாது, என் குடும்பம் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காண்டி அப்பாக்காரர் போராடுறது. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து, அதில் கமலஹாசன் வந்து எப்படி போராடுவார்னு கேட்டிங்கன்னா அமைதியான முறையில் போராடுவார், காந்தி வழியில் போராடுவார். அவர் போலீஸ்கார அடித்தாலும் வாங்கிக்குவார், முறைக்க மாட்டார், இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியே வந்து குழந்தைய காப்பாற்றுவார். ஆனால் இதில் வந்து அதே குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணிடுறான். அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அடிதடியில் வந்து அப்பாக்காரர் வந்து உதவுறாரு. மகளோட சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்றாரு. இன்னொரு மேட்டர் சொன்னா மைல்டு ஸ்பாய்லர் ஆயிரும். பாபநாசம் மாதிரி இது ஒரு சீன் வந்து அர்ஜுன் சார் பண்ணியிருக்காரு. முக்கியமான சீனை வந்து அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா சுட்ட மாதிரி எடுத்து இதுலயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாபநாசமோட ஆக்ஷன் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அந்த வெர்ஷனை தான் நான் இந்த பிளாஸ்ட் படத்தை பார்க்குறேன். படத்துல டெக்னிக்கலா கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னா ரவி பஸ்ரோர். இவர் யாருன்னா KGF உடைய மியூசிக் டைரக்டர். மியூசிக்கு பறக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ கொண்டாந்து முடிச்சுட்டு ஓகே, ஒரு என்ன சொல்றது, அபவ் ஆவரேஜ் இல்லாம கொஞ்சம் லைட்டா பிலோ ஆவரேஜ் மாதிரி கொண்டு போய் பிடிச்சா கூட இன்டர்வல் ஆரம்பிச்சு இன்டர்வல் ஓப்பன் ஆன பின்னாடி படம் பறக்குது. அதுல எந்த சந்தேகமே கிடையாது, படம் பறக்குது. ஆனா படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போடும்போது கொடுக்குறாங்க பிஜிஎம், கட்டேசி வர பாங்குது படம் சும்மா தெறிக்க விட்டாப்புல மியூசிக். கீழே கிடந்த படத்தை ஆவரேஜுக்கு கொண்டாந்து நிப்பாட்டினது யாரு கேட்டேன்னா ரவி பஸ்ரோட மியூசிக் தான். எல்லாரும் அப்பா நம்ம கொடுத்த காசுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லைடா, ஒரு ஆவரேஜாக நான் படத்தை பார்த்துருந்தவங்க திருப்தியோட மக்கள் எல்லாம் வெளியில வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் இந்த படம் எனக்குமே வந்து ஒரு ஆவரேஜ் வச்சு தான். இதுதாங்க இந்த படத்துடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்து படத்துக்கு போகிறதும் போகாதும் உங்க கையிலே விட்டுறேன். படத்துக்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.